ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ லைவில் தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கை பார்த்தோம், அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப கேவலமாக வந்து தீபக் பண்ண விஷயங்கள் ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது. இதை நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்பயே தெரிஞ்சுது, தீபக் வந்து நல்லவர் தான், வல்லவர் தான், நாளும் தெரிஞ்சவர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம்னு வரும்போது, யாருக்குன்னா கொடுக்கணும்னு வரும்போது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் விஷால் இருக்கிற இடத்துல தான் அவர் வந்து சொம்பு தூக்குவார். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதை வந்து பண்ணார். செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஈவன் ரெண்டு பேர் அந்த ரெண்டு டீமில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணது முத்துக்குமரன் டீம் தான். இது முத்துக்குமரன் இருந்ததால் கிடையாது, நம்மளுடைய ராணுவ சூப்பராக பண்ணியிருந்தார். பேசுகிறது அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அவங்க சொன்ன எடுத்து வச்ச விஷயமே நம்மளுடைய ஏழைகளின் துவையல் அப்படி எடுத்து வரப்பிரசாதம் சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ஏனதானே பண்ணாங்க, அந்த விஷயங்களே பார்த்து படித்தாங்க. இவங்க மனப்பாடம் பண்ணி அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஆனால் கடைசியில் வந்து இந்த தீபக் வந்து உள்ளே பூந்து, அதுவும் வந்துட்டு அங்கே இருக்கிற 3 ஜட்ஜில் 2 ஜட்ஜி வந்துட்டு இதுதான் துவையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவர் உள்ளே பூந்து ஒரு வேலையை பண்ணி கேவலப்படுத்தி கடைசியில் பிக் பாஸ் வந்து அங்கே கொடுக்கவே இல்லை. அப்புறமா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. ஜாக்லின் செம்ம டென்ஷன் ஆகி பூச்சி கத்துனாங்க. கேவலமாக மானங்கட்ட கேள்வி கேட்டாங்க. இனிமேல் தீபக்கும் முதல் தீபக் மட்டும் தான் இருந்தது. தீபக் இருந்தாவே நான் அந்த இதில் கலந்துக்கவே மாட்டேன், அந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பச்சையே தெரியுது, அவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்க நம்மளுக்கே தெரியும் போது அவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். முத்துக்குமரனும் போய் கேட்டார், என்னென்ன நாங்கள் எவ்வளோ அழகாக பண்ணால் அவங்க பார்த்து படித்தாங்க, இப்படி பண்ணுறீங்க, என்ன மட்டும் கேட்காதடா, மற்ற 2 பேரையும் கேளாம். அந்த 2 பேரை கன்வின்ஸ் பண்ணது இவர் தான். எவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறாரு பாருங்க, செம்மையாக மாட்டிக்கிட்டார். அப்போ அவர் சார் எனக்கு என்னமோ ஓமலை தான் டவுட்டாக இருக்குன்ட்டார். ரொம்ப அது மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு அவருக்கு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கார். ஐயோ தனியாக சிக்கிட்டுமே, இந்த டீமை வேறு காணுமேனு. அந்த டீம் என்னன்னா, ஐயோ அதுக்கு மேலே அந்த சம்மந்தி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க. பிக் பாஸ்க்காக வந்துட்டு உடனே வந்து ரெடி பண்ணி அவங்க பிக் பாஸ் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் பொழுது. அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் போய் கார்டன் இது வராண்டாக்கு போங்கன்ட்டார். உங்களுக்காக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்ற கூட அவர் இல்லாமல் அவர் அங்கே போக சொல்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ காண்டாக இருப்பார் பாருங்க. ஏன்னா அவங்க வந்து முடிச்ச உடனே உங்களுக்காக நாங்கள் சம்மந்தி செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நடுவுலேயே வந்து பிக் பாஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து ஜட்ஜாக வந்தாவே இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு முதலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மாறி மாறி சராமரே தாக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க அந்த சம்மந்தியை ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு இவங்க பண்ணாங்க பாருங்க அட்டூழியம். ஐயோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, அதாவது ஜட்ஜால் யாரை உட்கார வைக்கணுமோ அவங்கள உட்கார வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதை. குரங்கு கையில் வந்துட்டு பூமாலை கொடுத்தா பூமாலை என்ன பண்ணுறது, பிச்சு பிச்சு போடும். அந்த மாதிரி தான் தீபக் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்துட்டு ஜாக்லினும் முத்துக்குமரனுமே வந்துட்டு அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜாக்லின் கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கோவத்தில் எப்பவுமே அப்படி தான் பேசணும். முத்துக்குமரன் கேட்குறாருல, எனக்கு ஓமல் தான் டவுட்டாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டோம். அப்படியே அங்கே அதுவும் இல்லாமல் மஞ்சரி எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு. இப்போ கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஏன் இவர் இப்படி பண்ணார், இது தெரியும் அவருக்கு, தெரிஞ்சுமே அதை பண்ணுறாருன்னா எதுக்காக பண்ணார்னு தெரியல. ஆனால் ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, இனிமேல் ரஞ்சித் அண்டு தீபக் ஜட்ஜாக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து டாஸ்கில் கலந்துக்க மாட்டோன்ட்டாங்க. சரி இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.